நம்மளோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே எனக்கு ஒரு அருமையான நாள் தான். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் தளத்தில் 80,000 சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. அந்த குஷியில என்ன பண்றதுனே தெரியல. காலைல சாக்ஸை மாட்டிட்டு அப்புறம் போய் உட்காந்து சாப்பிடுறேன். அப்புறம் பரபரப்பா கிளம்பிட்டு ஒரு பஸ் பயணம் ஆட்டோ பயணம் எல்லாம் தாண்டி ஒரு வழியா காலேஜுக்கும் வந்து சேர்ந்தேன். வளர்ந்தவனும் தேனாசும் மொரட்டு கம்பேக் காலேஜுக்கு வந்துட்டானுங்க. அதை சொல்லி முடிக்கிறேன். இங்க ஒருத்தன் முழு டீயை கீழே ஊத்திட்டான். டீயை ஊத்திட்டு ஒண்ணுமே பண்ணாத மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாருங்க. கொஞ்சமாச்சு பேருக்கு ஏற்ற மாதிரி நடந்து கூடானா நடந்துக்க மாட்டான். அதுக்கப்புறம் காலைல கிளாஸ் முடிஞ்சோடனே மதியம் 1 மணிக்கு சாப்பிட வந்தோம். எல்லாரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஈவினிங் ட்ரைனிங்க்கு முன்னாடி ஒரு ஹைட்ரேஷனை போட்டு ட்ரைனிங்க்கு வந்தேன். அங்கதான் நம்ம கிரிட்டு கௌசிக் வந்தாப்ல. பையன் எப்பயும் போல சாதுவா பேசிட்டு போயிடுவான்னு பார்த்தா இன்னைக்கு தலைவன் மொரட்டு ஃபார்ம்ல வந்திருக்கான். வந்த உடனே கேட்ட முத கேள்வி என் பாலுங்க. அதான்டா ஒரு வாரத்துல ரெடி பண்ணி தரேன்னு சொன்னேன்னு சொன்னதுக்கு நீ சொல்லி 2 வாரம் ஆச்சு என் பாலுங்க. இருக்க பையனோட டோனு மாடி லட்சம் மாறிக்கிட்டே போகுது. அதனால கடகடன் பிடி ரூம்ல போயிட்டு அவன் பாலை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். பையனை ஹாப்பி பண்ணிட்டு நானும் ட்ரைனிங்க்கு பறந்துட்டேன். வந்து ட்ரைனிங் முன்னேற்பாடு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வார்ம் அப்கான ரன்னு. நம்மளுக்கு இன்னைக்கான ஸ்கெடியூல் படி ஃபுல்லாவே ஜம்புக்கான ட்ரைனிங் தான். லைக் எந்த மாதிரினா பவுண்டிங், ப்ராட் ஜம்ப் அந்த மாதிரி. இன்னைக்கு ட்ரைனிங் கொஞ்சம் சீக்கிரமா வந்ததால 6 மணிக்கு எல்லா ட்ரைனிங்கும் கதம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வண்டி நேரா பேக் டு ஹோம். இங்க வந்துட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு முட்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. சரின்னு போயிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும்.